கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இயேசப்பா நல்லவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேளுங்க, விசுவாசிங்க. தேவனுடைய அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. வார்த்தை வரும்போது அதை உட்கொள்ளுங்க. சங்கீதக்காரர் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது நான் அதை உட்கொண்டேன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? அவனுடைய வார்த்தை உள்ள போகட்டும், இருதயத்தில் போகட்டும், விசுவாசம் உண்டாகட்டும், அதிசயம் நடக்கும். இந்த நாள் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 19:11 வசனம். அன்றியும் அவைகளால் உமது அடியின் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறனால் மிகுந்த பலன் உண்டு. அவைகளை கை கொள்ள மிகுந்த பலன் உண்டு அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரித்து நம்மை நடக்கப்படும். அது பயங்கரமான ஒரு சத்தியம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கும். அது மட்டும் இல்லை, அதை கை கொள்ளும்போது நமக்கு மிகுந்த பலன் உண்டாகும். மிகுந்த பலன் உண்டாகும். இந்த பூமியில் நமக்கு பலன் நமக்கு அவசியங்க. அவனவன் கிரியைக்கு தக்கின பலனை அவனுக்கு கொடுக்கிறவன். விதை விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தெய்வம். பார்க்க, விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவராம். பலன் இல்லைன்னா நம்ம ஏதாவது செய்யும்போது இந்த பூமியில் நமக்கு பலன் இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நமக்கு பலன் இல்லை, நம்ம ஏதோ செய்கிறோம், வேலை செய்கிறோம், நமக்கு கூலி கிடைக்கலன்னா நம்ம எப்படி இருப்போம்? நீங்கள் யோசித்து பாருங்கள். கூலி கிடைக்க நம்ம வேலை செய்வோமா? நான் வேலை செய்கிறேன், கூலியே தரலன்னு தானே சொல்லுவாங்க. நான் ஊழியத்தின் பாதையில் பார்க்குறேன், சில வெளிநாடுகளில் பணி செய்கிற சகோதரர்கள் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, 5 மாதம் சம்பளம் கிடைக்கல, 6 மாதம் சம்பளம் கிடைக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த வேலை இருக்கலாமா வேண்டாமான்னு தெரியலை, ஊருக்கு பணம் அனுப்ப முடியலை, ரொம்ப சிரமமாக இருக்குது, வீட்டில் செலவு கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லதை பார்க்குறோம். தெய்வ பிள்ளைகள் அப்படி தானே 6 மாதம் உழைச்சி சம்பளம் கிடைக்கலன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களா? அதே போல தான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்ல தெரியுமா? நமக்கு பலன் வரணும்னா ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளே போகணும், வார்த்தை நமக்குள்ளே போகணும். அதை எச்சரிக்கை, அதை கேட்டு நம்ம வாழ்க்கையை அதை சீர்படுத்தி வாழும்போது அந்த வார்த்தை மூலம் நமக்கு பலன் உண்டு. நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளுங்க. அதனால் மிகுந்த பலன், மிகுந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். இந்த பூமியில் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். ஆண்டவருடைய வசனம் சும்மா அனுப்பப்படாது. அது அனுப்பப்படுகிற நோக்கத்தை அது செய்து முடிக்குமா? வானத்திலிருந்து இந்த பூமியில் மழை எப்படி வந்து அந்த பூமியில் அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்து அது எப்படி விதைகளை எல்லாம் முளைக்க பண்ணுறதோ அதே போல் கர்த்தருடைய வார்த்தை வசனம் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும், பலன் கொடுக்கும். நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, உம்முடைய வசனத்தை கை கொள்ளும்போது எச்சரிக்கை அதை கேட்டு வாழும் பொழுது மிகுந்த பலன் எங்களுக்கு உண்டு. இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கேட்குற எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எச்சரிக்கையாய் அதை தங்களை காத்துக்கொண்டு அதை கை கொண்டு வாழ்ந்து மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரை, வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கும், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும், சமாதானருக்கு சமாதானத்தை கொடும், பிரிவினைகள் குடும்பங்களை விட்டு வெளியேறி போகட்டும், பயம் விலகி போகட்டும், நிரந்தரமான நன்மைகள் குடும்பத்தில் உண்டாகட்டும். எதை செய்தாலும் ஆசீர்வாதம் இல்லையே என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. உழைப்பின் பலனை ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரை, கர்த்தருக்கு ஊழிய செய்கிற தேவ பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு பிறந்த நாளை காணுகிற ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இருக்கட்டும். ஆசீர்வதிச்சிருங்க. ஆண்டவங்களை உயர்த்துங்க. திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அப்படின்னு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.